சார் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர். இன்றைக்கு மார்த்தாண்டம் காந்தி மைதானம், அதாவது டாக்ஸி ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, பஸ்ஸு ஏறக்கூடிய பயணிகள் நிற்கக்கூடிய அந்த இடம், பஸ் ஸ்டாப்பு, பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல், மாதவிலாசம் ஸ்கூல் இந்த காந்தி இருக்கிறது. சார் போன வருஷத்தில் தான் இந்த வேப்பு மரம், அதாவது மாதவிலாசம் ஸ்கூலுக்கு உள்ளே நிற்கக்கூடியதான அந்த வேப்பு மரத்தினுடைய கிளை முறிந்து கீழே விழுந்து எப்படியோ 2 உயிர்கள் தப்பித்தோம். 2 வண்டிகள் வாகனங்கள் போட்டு 2 வாகனம் சேதப்பட்டதுங்க. அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணி அது சேதப்பட்டதான மரங்களை முறித்து அகற்றப்பட்டது. அதை விட்டுட்டு போனாங்க. அது விட்டாங்களா இல்லை யாரும் அள்ளிட்டு போனாங்க தெரியல. அது எத்தனை லட்சம் விட்டோன்னு தெரியாது. ஆனால் இப்போ அந்த மழை சீசன், பெரிய காற்றடிக்கக்கூடிய நேரம், இந்த மக்கள், அந்த பயணிகள் பஸ் நிறுத்தக்கூடியதான அந்த நிலையகத்தில் வந்து வாகனத்தை ஏறுறோம். இது முறிக்கிறதுக்கு கலெக்டர் ஆர்டர் போட்டோம், ஆர்டிஓ ஆர்டர் போட்டோம், சம்மந்தப்பட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்டர் கொடுத்துட்டோம். தகசில்தார் சொல்லி மேற்புறம் வீடியோ இருக்கக்கூடியதான அதிகாரி இதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ முறை மக்கள் குரல் கொடுத்தோம், இது முறிக்கவே இல்லை. ஆகையால் இந்த பயணிகள் நிற்கக்கூடிய நிலையகம் ரொம்ப ஆபத்தான நிலம். ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்தால் யார் பதில் சொல்லுகிறது? ஆகையால் மதிப்புக்குரியதான மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். நீங்கள் இது முறிக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.